வீட்ல பொண்ணு ஏதா இருக்காமா? இருக்கு. ஆமா, வயசு என்ன இருக்கும்? ஒரு 80-85 வயசு இருக்கும். வாடா. நமக்கு இஷ்டம் இதே போட்டோல பார்த்ததை விட ஜம்முன்னு இருக்காப்ல. அவசரமா இருப்பாரு நினைச்சேன், கொஞ்சம் குட்டையா இருக்காப்ல. அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேணாப்பா, பொண்ண வர சொல்லு. என்னது? மீன்குடி. என்னம்மா அது? இருடா. What a girl. அழகு பாருடா. உங்க அப்பா கேரளா பொண்ணுங்க தான் அழகுன்னு சொல்றாரு. இந்த அழகுக்கு ஈடு வருமாடா? என்னடா ஏண்டா உனக்கு அவங்க அம்மா தான் அழகான பொண்ணா பாத்துருக்காங்கல்ல, கேரளா உனக்கு நொற்ற வேலை. கரெக்ட் பாஸ். அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குங்க. டிரைவர் கொஞ்சம் வண்டி நிப்பாட்டுப்பா. அவதான்டா மீன் கொடி. அடிக்கிறாப்பா. எப்படி பாத்தியா? என்ன மாதிரி தைரியமான பொண்ணு. பாரு உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு பாத்திருக்கேன் பாத்தியா அம்மா? நம்மளும் பொறுக்கி கேட்டுக்கிறியா? ஐயோ, இப்ப சரிப்பட்டு வராதுப்பா. எவ்வளவு தைரியமான பொண்ணு பாரு. என்ன மாதிரி தைரியமா இருக்கா பாரு. பாரு. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். கான்ஸ்டபிள், இவங்க ரெண்டு பேரும் ஜீப் ஏத்தி ஸ்டேஷன் கொண்டு போ. ஏண்டா என்னடா இது சொல்லாம கொள்ளாம திடுதுப்புன்னு? என் வேலையே இப்படிதாம்மா, திடீர்னு கூப்பிடுவாங்க. அதுவும் இல்லாம இந்த மாதிரி ப்ராஜெக்ட் கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம், அதுவும் பெங்களூர்ல. ஏண்டா என்னம்மா? அந்த மீன் கொடி வீட்டுல எந்த சம்சாரிக்கணும் அம்மையும் போனும்? ஓ, அந்த பெங்களூர் மெட்ரோ. உனக்கு எப்படிப்பா தெரியும்? போன முதல்ல அட்டன் செஞ்சதே யானாக்கும். நீ பெங்களூர் போக வேண்டாம். ஏன்பா? மோனே, உன்னிடத்தில் யான் தனியாயிட்டு சம்சாரிக்கணும். எதுவா இருந்தாலும் இங்கேயே பேசுங்க. எனக்கு எந்த பயம்? அந்த கல்யாண மாலை ப்ரோக்ராம் பார்த்துட்டு ஏகப்பட்ட போன் கால் ஆக்கும். ஒரு கேரள பெண்குட்டிகள் அச்சன் அதில் 30 செலக்ட் செய்து. எப்பப்பா வராங்க? 2 நாளில் பெண்குட்டிகள் அடுத்தடுத்து வரும். அதில் பெஸ்ட் ஆயிட்டு நீ ஒன்ன செலக்ட் செய்யணும். டேய், உத்தியோகம் தான் புருஷ லட்சணம். அப்புறம் தான் மத்ததெல்லாம். முதல்ல நீ பெங்களூர் கிளம்புறதுக்கு வழிய பாரு. கிளம்பு. ஏய், அப்ப அந்த பெண்குட்டிகளை யான் எந்த செய்யும்? அதுல ஒண்ணு நல்லதா செலக்ட் பண்ணி நீங்களே கல்யாணம் பண்ணிக்கங்க. டேய், நீ சீக்கிரமா ஊருக்கு கிளம்புறதுக்கு வழிய பாரு. போய்க்கோடா. நீ திரும்பி வர்றப்ப உனக்கு ஒரு கொச்சமே ரெடி பண்ணி வைக்கும். வெளுத்த பெண்ணே மனசுல போகட்டும் விடுறா. அவரோட லெவல் என்னன்னு எனக்கு தானே தெரியும். விடு. இந்தாடா வச்சுக்கோ. அப்பா, சூப்பரா ஒரு டிராமா ப்ளே பண்ணி அந்த எஸ்ஐ பொண்ண கடிக்கிறத வந்து என்ன காப்பாத்திட்டேன். பா, நாடி அடிக்கிறா. தேங்க்ஸ் பா. அச்சனுக்கு மோன் தேங்க்ஸ் பரையலாமோ? மோனே, ಈ அச்சன் செய்யற எல்லா காரியமும் நின்ன நன்மைக்கே. 15 வருஷமா யான் பறஞ்சதெல்லாம் நீ மறந்தோ? சரிப்பா, லாங்குவேஜ் தெரியாத ஊர்ல போய் நின்ற பால்யகால சிநேகன் அவிட உண்டு. அட்ரஸ் பெட்டியில உண்டு. அவன் ஒரு பெரிய கம்பெனி வச்சு அது எம்டி ஆக்கும். சைல்ட் ஃப்ரெண்டா? யாருப்பா அது? சஸ்பென்ஸ். பச்சை வெல்லம், நேந்திரம் பழம் ஒத்தக்கு தின்னும். ஜெயிச்சுட்டு வரணும். பாய் பாய் பாய்.
டேய் முருகா எல்லாரும் கேரியோ சீட் நம்பர் 27 பெண்குட்டி வீட்டுக்கு போ போ. ஒரு வயசு பையல தனியா அனுப்ப முடியுதா? ஏய் படம் இங்க ஓடுதா இங்க ஓடுதாடா? அச்சா நான் ஒன்னும் அச்சனோட லட்சியத்தை அம்பாசமுத்திரத்திலேயே அம்பேல் ஆக்கிறாதடா. கேரளாவுக்கு போடா, உலகம் அங்க இருக்குடா. சரியாச்சா? എടപ്പള്ളി ബൈപ്പാസൊക്കെ ഇറങ്ങിക്കോ, സിറ്റിയുടെ അകത്ത് പോകത്തില്ല. ചേട്ടാ സ്റ്റോപ്പ്. ஹாய் குட்டீஸ். பேர் என்ன? பேர் என்ன? ஸ்கூல் போறீங்களா? காம்படிஷனா? ஆல் தி பெஸ்ட். பாய் பாய் பாய். அப்பா யார சொல்லிருப்பாரு? சின்ன வயசு ஃப்ரெண்டுன்னு வேற சொன்னாரு. கம்பெனியோட எம்டின்னாரு. அட்ரஸ் மாதிரி வந்துட்டுமோ? பக்காளே நீயா? டே அங்கேல்ரா. டேய் உன்னி, நப்பியா என்னோட லவ்வர். இனிமே அவளை பாக்குறதோ பேசுறதோ நான் பார்த்தேன், அப்புறம் நடக்கிறதே வேற. டேய் எப்படா வந்த? போடா வந்த. டேய் கேசவா, இவன் என்னடா சொன்னா சொல்லு. ஆண்டி ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் தான் நவ்யா பொண்ண லவ் பண்ணிட்டு இருந்தேன். இவன் இடையில வந்துட்டு நான் தான் லவ் பண்றேன்னு சொல்றான். ஏன்டான்னு கேட்டா எங்க அப்பா தான் மலையாள பொண்ண லவ் பண்ண சொன்னாருன்னு சொல்லி நான் மிரட்டுறேன் ஆண்டி. ஓஹோ வந்துட்டு சொல்லுவீங்க ஆண்டி, இது என் லைஃப் மேட்டர். மலையாளம் அப்பனுக்கு இல்ல தப்பா மாட்டி விட்டல. வலிக்குதுமா? ஹே, நீ இன்னும் பழச மறக்கலையாடா? ஆமா, மறக்கிற மாதிரியாடா பண்ண. டேய் உங்க அப்பா என்கிட்ட எவ்வளவு பெரிய பொறுப்பை பிடிச்சிருக்காரு தெரியுமா? நீ என்னடா என்ன எதிரி மாதிரியே பாக்குற. உங்க அப்பாவோட லட்சியத்துல எனக்கு எவ்வளவு பெரிய பங்கு இருக்குன்னு தெரிஞ்சு நடந்துக்க. டேய் கேரளால எந்தெந்த இடத்துல எப்படி ஃபேருங்க, எந்த நேரத்துல போனா பார்க்கணும் டீடைல்ஸ் மட்டும் நீ சொல்லு. மத்தத நான் பாத்துக்கிறேன். நீ என்னடா உங்க அப்பா மாதிரியே பேசிட்டு இருக்க? இங்க இப்ப என்ன நிலைமை தெரியுமா? பாதி பொண்ணுங்க துபாயிலையும் பாதி பொண்ணுங்க கோடம்பாக்கத்துலயும் மீதி இருக்கிற அழகான பொண்ணுங்கள்ல சாஃப்ட்வேர் கம்பெனி செட்டில் ஆயிட்டாங்கடா. இன்னும் சொல்ல போனா நீ நினைக்கிற மாதிரி பொண்ணுங்க ரொம்ப கம்மியா போச்சுடா. அதனாலதான் நானே மறுமண தகவல் மையத்தை பல போட்டிட்டு இருக்கிறேன். டேய் நிறுத்துடா, நீ விஷயத்துல இப்படிதான் நான் பண்ண எனக்கு தெரியும். அம்மா. கிருஷ்ணா, சொல்லுங்கம்மா. நல்லபடியா பெங்களூர் போய் சேர்ந்தியா? வந்துட்டேம்மா. வேலைக்கு நல்லபடியா சாப்பிடு, நல்லா உடம்ப பாத்துக்க. ஆமா, ஏதோ ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போறேன்னு சொன்னியே? ஆமா. முதல்ல கோயில்ல போய் அர்ச்சனை பண்ணி ப்ராஜெக்ட் ஆரம்பிடா. அப்பதான் நல்லபடியா வரும். சரிம்மா. உடம்ப பாத்துக்க. வேலைக்கு நல்லா சாப்பிடு. சரிம்மா. சரி வச்சிட்டுமா? ஓகேம்மா. ஒட்டு கேக்குற பத்தி ஒன்று போகாதா? சரி, பக்கத்துல எங்கடா ஃபேமஸ் கோயில் இருக்குது? எங்க பெங்களூர்லயா? நல்லா நடிக்கிறடா. ஒரு நிமிஷம். மாறுவேட போட்டிக்கு செல்லும் தன் மகனை கொஞ்சம் தந்தை. ஏடா பங்காளி, வந்த உடனே பேப்பர்ல போட்டோ வர அளவுக்கு ஃபேமஸ் ஆயிட்டடா. கலக்கிறடா. என்னடா உளறற? உளறலடா. நீ இப்ப சலூன்ல தானே இருக்க? ஆமா. அங்கேயே பேப்பர் எடுத்து பாரு, அதுல போட்டோ வந்திருக்கு. നിങ്ങളുടെ ഫോട്ടോ അല്ലേ?
யோ, பே. സാറേ പുള്ളിയുടെ ഫോട്ടോ പേപ്പറിൽ വന്നിട്ടുണ്ട്. என்னடா இதெல்லாம்? சரி சரி, நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத. இந்த போட்டோ எடுத்தது யார் என்னன்ற டீட்டெயில நான் கேதர் பண்ணி வைக்கிறேன். நீ சீக்கிரம் முடிவெட்டிட்டு வா என்ன. நான் இப்போ உடனே வரேன்டா. டேய், உன்னை போட்டோ எடுத்த பொண்ணு பேரு மஞ்சு வேண்டா. இடம் ஏதோ செர்பிளே சரியாம. ஹலோ, மஞ்சுங்களா? ப்ளீஸ் ஹோல்ட் தி லைன் சார். ஹலோ மஞ்சு அனு, நீங்களாரனு? நீங்கள் யார் அனுவா? தமிழ் தெரியாதா? ஓ தமிழா? பர பர. எங்க இன்னைக்கு மலையாள பத்திரிக்கையில 3rd பேஜ்ல ஒரு குழந்தைய கொஞ்சம் மாதிரி போட்டோ போட்டிருக்கீங்கல்ல, எப்படி இருக்கு சார்? அது நான் தான். நான் தான் எடுத்தேன். எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, அது ஏதோ ஏன் குழந்தை மாதிரி போட்டோ போட்டிருக்கீங்க? சாரி சாரி 10 டைம் சாரி, 100 டைம் சாரி, 1000 டைம் சாரிங்க. அது உங்க குழந்தை இருக்கும்னு நான் நினைச்சேங்க. அது எப்படி நீங்க நினைக்கலாம்? ஐயோ எங்க நானே பொண்ணு பக்கம் தான் இங்க வந்திருக்கேன். ஐயோ, இதை பார்த்தா யாரும் என்ன பொண்ணு தருவா? என்ன தப்பு நடந்து போச்சு சார். உடனே நீங்க கொடுத்த செய்தி தப்புன்னு மறுப்பு செய்தி கொடுங்க. ப்ளீஸ், தெரியாம நடந்துருச்சு, மன்னிச்சிடுங்க. நான் இப்போதான் இங்க ஜாயின் பண்ணிருக்கேன். இப்படி நடந்தும் தெரிஞ்சா என் வேலை போயிடும். ப்ளீஸ் 10 டைம் சாரி, 100 டைம் சாரி, 1000 டைம் சாரி சார். சாரி சார், மன்னிச்சிடுங்க சார். ப்ளீஸ் ப்ளீஸ் சார், ப்ளீஸ். சாரி சார். சரி சரி, இனிமேலாம் இது மாதிரி தப்பு நடக்காம பாத்துக்கோங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ so much சார். உங்க நல்ல மனசுக்கு உங்களுக்கு நல்ல வைப்பு அமையும் சார். தெரியாம தானே பண்ணிட்டீங்க, அதை நான் அப்பயே மறந்துட்டேன். എന്ത് കുരുത്തിക്കടാ കാണിച്ചത്? മോനെ யாரா இது? அவரு என்னோட கிளைண்ட் ரெகுலரா. நீ ஏதோ கோயில் கேட்டல, நம்ம ஊர்ல பகவதி அம்மன் கோயில் ஒன்று இருக்கு. மாமி பையனை கிட்டே. மாமி பையனை கிட்டே. நீ கூட்டி கூட்டி வரியா? மாமி மாமி
വളരെ താങ്ക്സ് കേട്ടോ. எதுக்கு? ஓ நீங்க தமிழ் இல்ல? ம். இந்த கோயில்ல இந்த மாதிரி ஒரு நேர்ச்சி இருக்கு. அப்படின்னா? தோஷம் இருக்கிற பொண்ணுங்க இந்த கோயில்ல வச்சு ஒரு பேச்சுலருக்கு வேட்டு சட்டி தானம் கொடுத்து பரிகாரம் பண்ணா அவங்களுக்கு தோஷம் விலகிடும்னு ஐதீகம் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஓகே. அது என் ஃப்ரெண்டு வேற நல்ல நேரம் வேற போயிட்டே இருந்துச்சா, அதனால தான் அவங்க பெர்மிஷன் கேட்காம நானே இது பண்ணிட்டேன். ஒருவேளை நான் கல்யாணம் ஆனவனா இருந்தா? உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னு எனக்கு தெரியுமே. எப்படி? 10 times sorry, 100 times sorry, 1000 times sorry. ரொம்ப தேங்க்ஸ் சுனி. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வரேன். பை.